மாணவ செல்வங்களே, நான் 10ஆம் வகுப்பு உயிரியலின் இனப்பெருக்கம் என்ற பாடத்திலிருந்து மனிதர்களில் பாலியல் இனப்பெருக்கம் பற்றிய மற்றொரு புதிய தகவல் தரும் தலைப்பை கற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். வெவ்வேறு உயிரினங்களில் தாவர மற்றும் பாலின இனப்பெருக்கம் மற்றும் பூக்கும் தாவரங்களில் பாலியல் இனப்பெருக்கம் பற்றி ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். இப்போது நாம் மனிதர்கள் போன்ற நஞ்சுக்கொடி பாலூட்டிகளில் பாலியல் இனப்பெருக்கம் பற்றி நெருக்கமாக பார்ப்போம். உறுப்பு அமைப்புகளின் சிக்கலானது ஒற்றை உயிர்மம் முதல் பல உயிர்மம் உயிரினங்களுக்கு அதிகரிக்கிறது என்பதை நாம் அறிவோம். சிக்கலான இனப்பெருக்க அமைப்புகளுடன் மனிதர்கள் உருவானார்கள். இதை விரிவாக ஆராய்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். ஆண் இனப்பெருக்க அமைப்பு, பெண் இனப்பெருக்க அமைப்பு, கருத்தரித்தல், மாதவிடாய். முக்கிய வார்த்தைகள்: கிருமி உயிரணுக்கள், விதைப்பை, கருமுட்டை, கருப்பை, கருப்பை குழாய்கள், மாதவிடாய், விந்து, கருமுட்டை அல்லது முட்டை, கர்ப்பம். மனிதர்களில் பாலியல் இனப்பெருக்கம் பற்றிய கருத்து வரைபடத்தை பார்ப்போம். மாணவர்களே, 8ஆம் வகுப்பிலிருந்து இளமை பருவத்தின் வயது பாடத்தை நினைவுபடுத்த முயற்சி செய்யுங்கள்.
அதில் இளமை பருவம் எனப்படும் குறிப்பிட்ட வயதில் மனிதர்கள் பாலியல் முதிர்ச்சியை அடைகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பெண்கள் மற்றும் சிறுவர்களில் பருவமடைதல் வெவ்வேறு மாற்றங்களால் குறிக்கப்படுகிறது. ஆண் பெண் இரு பாலரும் உயரம், எடை, உடல் விகிதாச்சாரத்தில் அதிகரிப்பு போன்ற மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளார். பருவமடைதல் தொடங்கும் போது உடலில் அச்சு முடிகள் வளரும். தோல் மற்றும் குரல் மாற்றங்கள் கவனிக்கப்படுகின்றன. இனப்பெருக்க உறுப்புகள் வளர்ந்து முதிர்ச்சி அடைகின்றன. பெண்கள் கருமுட்டையை வெளியிட தொடங்குகிறார்கள். மாதவிடாய் அல்லது கருவுறுதல் மற்றும் கருவுறுதலுக்கு தயாராகிறார்கள். பெண் குழந்தைகளில் குழந்தை பிறப்பிற்கான தயாரிப்பில் அவர்களின் மார்பகங்கள் மற்றும் கருப்பையின் வளர்ச்சி நடைபெறுகிறது. ஆண் குழந்தைகளுக்கும் ஆண் பாலணுக்கள் அல்லது விந்தணுக்கள் உருவாகின்றன. எனவே அந்த பாடத்தின் முக்கிய குறிப்புகளை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க அமைப்புகளைப் பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம். இனப்பெருக்க அமைப்பின் உறுப்புகள் இரண்டாம் நிலை அல்லது துணை பாலின உறுப்புகளாக பிரிக்கப்படுகின்றன. முதன்மை இனப்பெருக்க உறுப்புகளில் ஆண்களின் விந்தணுக்கள், பெண்களில் கருப்பைகள் ஆகியவை அடங்கும். ஆண்களில் துணை பாலின உறுப்புகளில் விந்து குழல், விந்து நாளத்திரள்,
விந்து சுரப்பி, ஆண்மை சுரப்பி, சிறுநீர் குழாய் மொட்டு சுரப்பிகள், மற்றும் ஆண்குறி ஆகியவை அடங்கும். பெண்களில் கருப்பை குழாய்கள், கருப்பை, கருப்பை வாய், மற்றும் யோனி ஆகியவை துணை உறுப்புகள் ஆகும். மனித இன ஆண்களில் 2 விரைகளும் விரப்பை எனப்படும் உடல் சுவருக்கு வெளியே பை போன்ற அமைப்பில் அமைந்துள்ளன. ஒவ்வொரு விதை பையிலும் பல சிறு வட்ட பிரிவுகள் உள்ளன. மேலும் ஒவ்வொரு சிறுவட்ட பிரிவுகளும் பல விந்து நுண்குழாய்களை கொண்டுள்ளது. அவை 80 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட சிறிய அதிக சுருள் குழாய்கள். விந்து நுண் நாளங்கள் குழாய்களில் இருந்து விந்தணுவை சேகரித்து மற்றும் அது விந்து நாள திரளை உருவாக்குகிறது. இங்கே விந்தணுக்கள் தற்காலிகமாக செயல்பட்டு விந்து குழலுக்கு நகர்த்தப்படுகின்றன. பின்னர் விந்தணுக்கள் ஆண்குறியின் சிறுநீரக குழாய்க்கு சென்று உடலை விட்டு வெளியேறும். ஆண்மை சுரப்பி மற்றும் சிறுநீர் குழாய் மொட்டு சுரப்பிகள் போன்ற துணை சுரப்பிகள் விந்து எனப்படும் திரவத்தை சுரக்கின்றன. இது விந்தணுக்களை உயிருடன் வைத்திருக்க ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது மற்றும் விந்தணுக்களின் இயக்கத்திற்கு ஒரு ஊடகமாக உதவுகிறது. விந்தணு என்பது கருமுட்டையை நோக்கி நகரும் வகையில் நீண்ட வால் கொண்ட கொடியுடைய அமைப்பாகும். ஆண்களின் இனப்பெருக்க உறுப்புகளின் வளர்ச்சி டெஸ்டோஸ்டிரோன் எனப்படும் ஆண் பாலின் ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆண்கள் 13 அல்லது 14 வயது முதல் வாழ்நாள் முழுவதும் விந்தணுக்களை உற்பத்தி செய்கிறார்கள், ஆனால் முதுமைக்கு ஏற்ப திறன் குறையும். பெண் இனப்பெருக்க அமைப்பு. கருமுட்டையை உருவாக்கும் 2 கருப்பைகள் பெண்களின் உடலின் அடிவயிற்றில் ஆழமாக அமைந்துள்ளன.
நுண்ணறைகள் எனப்படும் சிறிய உயிர்மங்களாலான அமைப்புகளில் கருமுட்டை உருவாகின்றன. நுண்ணறைகள் முதிர்ச்சியடைந்து கிராஃபியன் குழிப்பை எனப்படும் திரவத்தால் நிரப்பப்பட்ட குழியை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு நுண்ணறையும் ஒடுக்கற் பிரிவு மூலம் உயிரணு பிரிவின் செயல்முறைக்கு பிறகு உருவாகும் ஒற்றை கருமுட்டையை கொண்டுள்ளது. பாலணுவாக்கம். ஆண்களில் விந்தணுவும் பெண்களில் கருமுட்டையும் உருவாவது பாலணுவாக்கம் எனப்படும். விந்தணு உருவாக்கம் என்பது விந்தணுக்களின் உருவாக்கம் மற்றும் கருவணுவாக்கம் என்பது கருமுட்டையை உருவாக்கம் ஆகும். ஒரு மைய மரபணு பிளவு கொண்ட பாலணுக்கள் பாலணுவாக்கம் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மனித விந்தணுவின் அமைப்பு. விந்தணுக்கள் ஒரு தலை, ஒரு நடுத்தர துண்டு மற்றும் ஒரு வால் ஆகியவற்றை கொண்டிருக்கும். விந்தணுவின் தலை நீளமானது மற்றும் கருவின் ஒடுக்கத்தால் உருவாகிறது. முன்புறம் ஒரு தொப்பி போன்ற அமைப்பை கொண்டுள்ளது. இது விந்தணு தலையுறை என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஐலுரோனிடேஸ் என்ற நொதியம் உள்ளது. இது கருத்தரித்தலின் போது விந்தணுவை கருமுட்டைக்குள் நுழைய உதவுகிறது. ஒரு குறுகிய கழுத்து தலை மற்றும் நடுப்பகுதியை இணைக்கிறது. இது நடுமணி திரள்களை உள்ளடக்கியது. நடுப்பகுதி ஊன்குருத்துகளை கொண்டுள்ளது. இது வால் இயக்கத்திற்கு ஆற்றலை வழங்குகிறது. மனித கருமுட்டையின் அமைப்பு. முதிர்ந்த கருமுட்டை அல்லது முட்டைக்கோள வடிவில் இருக்கும். கருமுட்டை கிட்டத்தட்ட மஞ்சள் கரு இல்லாமல் இருக்கும். இது ஏராளமான உயிரணு கணிகம் மற்றும் அணுக்கரு ஆகியவற்றை கொண்டுள்ளது. கருமுட்டை 3 சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது. உயிரணு மென்சவ்வு உட்புற மெல்லிய கருமுட்டை வெளியுறை மற்றும் வெளிப்புற தடித்த கரோனா ரேடியேட்டாவால் சூழப்பட்டுள்ளது. கரோனா ரேடியேட்டா நுண்ணறை உயிரணுக்களால் உருவாகிறது. கருமுட்டையின் மேற்பரப்பு அடுக்கை உருவாக்கும் சவ்வு விட்டலின் சவ்வு என்று அழைக்கப்படுகிறது.
கருமுட்டை வெளியுறை முட்டையின் மேற்பரப்பிற்கு இடையே உள்ள திரவம் நிறைந்த இடைவெளி பெரிவிடலைன் இடைவெளி என்று அழைக்கப்படுகிறது. கருமுட்டை முதிர்ச்சி அடையும் போது கருப்பையின் மேற்பரப்பில் உள்ள நுண்ணறை சிதைந்து சிறிய கருமுட்டை வெளியேற்றப்படுகிறது. முட்டை அல்லது கருமுட்டையின் வெளியீடு அண்டை வெடிப்பு எனப்படும். பொதுவாக கருமுட்டையானது கருமுட்டை அல்லது கருப்பை குழாயின் பரந்த புனலில் நுழைகிறது. இது கருப்பையில் இருந்து தசைக்கருப்பை வரை நீட்டிக்கப்படுகிறது. கருமுட்டை கருமுட்டை வழியாக செல்லும்போது கருத்தரித்தல் ஏற்படுகிறது. இதன் விளைவாக உருவாகும் கருவுற்ற முட்டை ஒரு பெருந்திரள் ஆக உருவாகிறது மற்றும் ஒரு குழந்தையை உருவாக்குகிறது. கருவுறும் நேரத்தில் கருப்பை வளரும் கருவை பெறுவதற்கும் அதற்கு உணவை வழங்குவதற்கும் அதன் கழிவுகளை அகற்றுவதற்கும் நன்கு பொருந்திருக்கிறது. இந்த நேரத்திற்கு முன் கருப்பை ஒரு சிறிய அளவு மெல்லிய திசுக்கள் மற்றும் இரத்த நாளங்களின் மோசமான விநியோகத்துடன் சாதாரணமாக இருக்கும். கருவுற்ற முட்டையை பெறும்போது கருப்பையானது தடிமனான உள் சுவர் மற்றும் ஈரமான திரவம் மற்றும் ஒரு பெரிய இரத்த விநியோகத்துடன் பெரிதாகிறது. கருத்தரித்தல் நடந்தால் கருமுட்டை பை நீர்க்கட்டி தொடர்ந்து புரோஜெஸ்டரானை சுரக்கிறது. இது கருப்பை சுவரின் தடிமனான நிலையை பராமரிக்கிறது மற்றும் கர்ப்பத்தின் இறுதி வரை மற்றொரு நுண்ணறை முதிர்ச்சியடைவதை தடுக்கிறது. முட்டை கருவுறாத போது என்ன நடக்கும்? கருத்தரித்தல் ஏற்படவில்லை என்றால் கருமுட்டை பை நீர்க்கட்டி மற்றும் முட்டை சிதைந்துவிடும். கருப்பை புறணி மெதுவாக உடைந்து இரத்தம் மற்றும் சளியாக வெளியேற்றப்பட்டு மாதவிடாய் சுழற்சிக்கு வழிவகுக்கிறது.
மாதவிடாய் என்பது பருவமடைதல் முதல் மாதவிடைவு வரை தொடரும் ஒரு குறிப்பிட்ட கால நிகழ்வு ஆகும். வெளியான கருமுட்டை விந்தணுக்களால் கருவுறவில்லை என்றால் இது நடக்கும். மாதவிடாய் இல்லாதது பொதுவாக கர்ப்பத்தை குறிக்கிறது. மாதவிடாய் சுழற்சி 4 கட்டங்களை கொண்டுள்ளது. 1. மாதவிடாய் அல்லது அழிவு கட்டம். 2. ஃபாலிகுலர் அல்லது பெருக்கம் கட்டம். 3. அண்டவிடுப்பின் கட்டம். 4. லூட்டல் அல்லது சுரப்பு கட்டம். இந்த கட்டங்கள் கருப்பை மற்றும் கருப்பை இரண்டிலும் நிகழும் நிகழ்வுகளை காட்டுகின்றன. கருப்பை மற்றும் கருப்பையில் ஏற்படும் மாற்றங்கள் பியூட்டிட்டரி ஹார்மோன்களான லூட்டில் ஹார்மோன், LH மற்றும் நுண்ணறை தூண்டுதல் ஹார்மோன், FSH மற்றும் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டரோன் போன்ற கருப்பை ஹார்மோன்களால் தூண்டப்படுகின்றன. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் மாதவிடாய் சுழற்சியின் நிகழ்வுகள் மற்றும் ஹார்மோன்களின் பங்கு ஆகியவற்றை கவனிப்போம்.